இந்த வீடியோ நீங்கள் சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? நானும் இன்னைக்கு பார்த்தேன். இவங்களுக்கு ஜோ பைடன், மிஸ்டர் ஜோ பைடன் அவங்களுக்கு ப்ராஸ்டேட் கேன்சர் வந்திருக்கதாட்டு சோஷியல் மீடியாவில் உங்களை மாதிரி தான் நானும் இன்றைக்கி ஒரு போஸ்ட் பார்த்தேன். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலில் வர 2 minutes அவேர்னஸ் வீடியோ தரலான்னு தான் பார்த்தேன். பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தீங்களா? நீங்களும் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். என்ன கேன்சர் அப்படின்னா ப்ராஸ்டேட் கேன்சர், PROSTATE எழுதி வச்சுக்கிடுங்க, ப்ராஸ்டேட் கேன்சர். ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு 2 minutes சொல்ல போகிறேன். இன்றைக்கி கேன்சருக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் ரொம்ப 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 ஆபத்தான காரணம், குறிப்பாக பெண்களுக்கு, ஆம்பளைகளுக்கும் இன்றைக்கி உடல் பருமன் தான் இன்றைக்கி முக்கியமான காரணம். நிறைய காரணங்கள் இருக்குது, முக்கியமான காரணம் உடல் பருமன் தான். அதனால் இந்த பானை வேற வச்சுக்கிட்டு தப்பவே முடியாது. இன்னைக்கு இந்த தம்பி பாருங்கள், சும்மா ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடலை. தம்பி போய் நான் போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. அதே மாதிரி இந்த பெரியவங்களுக்கு பாருங்கள், 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. நான் ப்ரோட்டீன் பவுடர் கொடுக்கறதில்ல, மாத்திரையும் கொடுக்கறதில்ல, ஜூஸும் இல்லை, ஊசியும் இல்லை, ரோட்டில் ஒன்றும் கிடையாது. இந்த வெயிட்டை குறைச்ச பிறகு பாருங்கள், முதல்ல ஒரு 15-18 மாத்திரை சாப்பிட்ருந்தாங்க. எல்லா மாத்திரையும் நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தியாச்சு. எப்படி இருக்காங்க? இப்போ ஃபிட்டாக இருக்காங்க. அது ஓகே. நம்ம வெயிட்டை குறைக்கணும்னா, வெயிட்டை குறைக்காம விட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி குறிப்பாக பெண்களுக்கு இந்த உடல் பருமனால் கர்ப்பப்பை கேன்சர், மார்பக புற்றுநோய், இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. உடல் பருமனால் கர்ப்பப்பை கேன்சரும் மார்பக புற்றுநோயும் ஒன்று. பொதுவாக ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் கலந்ததாட்டு பார்த்தீங்கன்னா லிவர் கேன்சர், கல்லீரலில் கேன்சர், அப்புறம் பித்தப்பையில் கேன்சர், அப்புறம் வயரில் கேன்சர், அதாவது ஸ்டமக் கேன்சர், அப்புறம் குடல் சம்பந்தமான கேன்சர், அப்புறம் மலம் கழிக்கிறது ரெக்டல் கேன்சர், ஏனல் கேன்சர்னு சொல்லுவாங்க. இந்த குடல் சம்பந்தமாக எல்லா கேன்சர், இது எல்லாத்துக்கும் இன்றைக்கி நிறைய காரணம் ரொம்ப 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 ஆபத்தான காரணம் உடல் பருமன் தான். அதனால தான் ஒரு ரிக்வஸ்ட் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன், வெயிட்டை உடனே குறைச்சிருங்க. வெயிட்டை குறைக்கணுன்னாலும் ஒரு வழி தான் இருக்குது, பேலன்ஸ்டு டயட்டு தான். நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், அடிக்கடி சொல்லுவோம் இல்லை, பேலன்ஸ் டயட்டுன்னா தமிழில் விகிதம். நம்ம வீட்டில் சாப்பிட்ட உணவுள்ள விகிதம், நல்ல குழப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. பேலன்ஸ் டயட் நீங்கள் ஒழுங்காக எடுத்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், வெயிட்டும் குறைக்க முடியும். இந்த மாதிரி சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை எல்லாம் நிரந்தரமாட்டு நடத்தவும் முடியும். இல்லை அப்படின்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். நம்ம நேரம் சரியில்லை வந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும். நமக்கு நேரம் சரியில்லை, நம்ம கேன்சரை தான் வந்துச்சுன்னா வாழ்க்கை இன்னும் ரொம்ப ரொம்ப சங்கடமாக போயிடும். இதானே நடந்துகிட்டு இருக்கு. அதில் முதல்ல வெயிட்டை குறைங்க. வெயிட்டை குறைக்க ஏதாவது உதவி தேவை இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. இல்லை உங்கள் நண்பர்களுக்கு யாருக்காவது வெயிட்டை குறைக்கணும், இல்லை சுகர் மாத்திரை நிரந்தர மாத்திரை நடத்தணும், ப்ரெஷர் மாத்திரை நடத்தணும் அப்படின்னா கால் பண்ணி பேச சொல்லுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதுங்க. இப்போ வேறு விஷயம் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி அடி வெயிட்டு குழப்பு இருந்துச்சுன்னா கேன்சர் வருமானு கேட்டால் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துட்டு இருக்கு. பெண்களுக்கு என்ன சொன்னேன், மார்பக புற்றுநோயும் கர்ப்பப்பை கேன்சரும். பொதுவாக எல்லாருக்கும் கல்லீரலில் கேன்சரு, பித்தப்பையில் கேன்சரு, வேறு குடல் சம்பந்தமான கேன்சரு, மலச்சிக்கல் மலம் சம்பந்தமாக உள்ள கேன்சர் எல்லாமே இன்றைக்கி உடல் பருமன் தான். அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, வெயிட்டை குறைக்கிறதுக்கு உடனே ஸ்டெப் எடுங்க. இல்லைன்னா நமக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா எல்லா டிசீஸும் மாட்டோம். நம்பர் சொல்லியிருக்கேன், எதாக இருந்தால் கண்டிப்பாக கால் பண்ணி பேசுங்க. மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஒரு அவேர்னஸ் வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யோசித்து பார்ப்பாங்க. சரியா? நம்ம அவங்களுக்கு வந்திருக்க கேன்சருக்கு பேர் என்னன்னு தெரியுமா? ஜோ பைடன் ப்ராஸ்டேட் கேன்சர், PROSTATE ப்ராஸ்டேட் கேன்சர் தான் யாருக்கு வந்திருக்குது, இவங்களுக்கு வந்திருக்க கேன்சருக்கு பேர் ப்ராஸ்டேட் கேன்சர். சரியா? ஸோ இது சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி கொடுங்க. ஓகேவா?